வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, சுழல் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தில்லை வனத்தில் சிவகாமி நாதா, சிவகங்கை தன்னில் வாழும் தீர்த்தமுள்ள தேவா லாலி, பாலாலே காலலம்பி பாலாலே காலலம்பி, பட்டாலே துடைத்து பட்டாலே துடைத்து, மணி தேங்கை கை கொடுத்து மகிழ்ந்த மகள் இருந்தாள் லாலி. ஆனந்த பைரவி அங்கு ஊஞ்சலாடி கொண்டிருந்தது. நாதஸ்வரத்தின் ஸ்வரங்கள் அதில் கலந்து பரவி ஒரு சுற்று சுற்றி பெண்ணும் பிள்ளையும் கண்ணூஞ்சல் ஆடிக்கொண்டிருந்தனர். நெல்லிக்காய் அளவு கொண்டை முடிச்சில் மல்லிகை சுருள் செருகி இருக்க, அந்த வயதான சுமங்கலி ஈஸ்வரனையும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியையும் ஊஞ்சலில் ஏற்றிவிட்ட திருப்தியில் கணீர் என்ற குரலில் லாலி பாட்டை பாடிக்கொண்டிருந்தாள். இந்த வயசுல மாமியால இத்தனை சுத்தமா ஆனந்த பைரவியில குழஞ்சு போக எப்படித்தான் பாட முடிந்ததோ? குனிந்த தலை நிமிராமல் தனக்கு வந்த திடீர் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியாமல் லேசாக தன் கையை கிள்ளி பார்த்து கொண்டாள் அனுராதா. பொண்ணா பிறந்தா அனு மாதிரி பிறக்கணும். பேச்சுக்கு பேச்சு அனுவின் அதிர்ஷ்டத்தை பாராட்டி கொண்டிருந்த உறவினர்களின் பிரலாபத்தை கல்யாண மண்டபம் எதிரொலித்தது. நல்ல தாழம்பூ நிறத்தில் சிற்பி செதுக்கினாற்போல் உடல் வாகுடன் லட்சணமான முகத்துடன் அனு அத்தனை பேரையும் சுழற்றி தன்னிடம் இழுத்து கொண்டிருந்தாள். அவள் பக்கத்தில் கொஞ்சம் மெல்லிய உடல்வாகுடன் ஆனால் நல்ல முகக்களையுடன் மணமகன் ராஜாராமன். திறந்திருந்த மார்பில் புது அங்கவஸ்திரம் புரள, கண்ணில் இடப்பட்ட மை காதில் வழிய லேசாக திரும்பி பார்த்து பார்த்து என் மனைவி இத்தனை அழகா என்று மகிழ்ந்து கொண்டிருந்தான். பளிச் பளிச் கேமராக்கள் வெளிச்சம் போட்டு மின்னி ஜாலம் காட்டின. வீடியோக்கள் கூடவே சுற்றி சுற்றி வந்து அவர்களை சிறைப்பிடித்து மகிழ்ந்தன. கெட்டி சரிகை போட்ட 18 முழ பட்டு புடவைகள், வைரங்கள் டால் அடிக்க பச்சை பிடி சுற்றினர். மூலையில் ஒதுங்கி நின்றபடி இந்த வைபவத்தை பார்த்து பார்த்து ரசித்து ஆனந்த கண்ணீர் வடித்து தன் புடவை தலைப்பால் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்தாள் பர்வதம், கல்யாண பெண்ணின் அம்மா. மாமி, கட்டாயம் நீங்கள் இந்த புடவையைத்தான் கட்டிக்கணும் என்று ராஜா 4 தரம் சொன்னதுக்கு மேல் புது புடவையை நனைத்து உலர்த்திவிட்டு சுற்றி கொண்டாள். மாமியாராச்சே, சமையற்காரி மாதிரி நின்னா எப்படி இருக்கும்? மாப்பிள்ளைக்கு அவமானமாச்சே. மனதை தேற்றிக் கொண்டாள். சர்மா இருந்த போதே அவள் புதுசு கட்டிக்கொள்வதை விட்டுவிட்டாள். வரிசையாக 5 பெண்கள். பெரியவள் வசந்தா, அடுத்தவள் கோமதி. இருவருக்கும் அரசு உத்தியோகம் பார்க்கும் மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து கல்யாணத்தை பண்ணிவிட்டார். காமா சோமா என்று பண்ணாமல் கச்சிதமாக சிக்கனமாக பண்ணி முடித்தார். அனுதான் 3வது. அதிர்ஷ்டம் தெருமுனையில் வந்தது. ஏன்னா இப்படி வாசல்லையே உட்கார்ந்திருந்தா எப்படி? 4 இடத்துக்கு அலைஞ்சு தெரியலேன்னா பொண்ணை எப்படி கடை தேத்துறது? இப்பவே பார்க்க ஆரம்பிச்சாதான் 2 வருஷத்திலேயாவது குதிரும். ஆற்றாமையோடு பர்வதம் இறையும் போது வேளையும் போதும் வந்தா தானா நடக்கும்டி. சர்மா சமாளித்து கொண்டு வெற்றிலையை உள்ளே தள்ளுவார். ஆமா, வீட்டு வாசல்ல வந்து மாப்பிள்ளை தரிசனம் கொடுப்பார். உங்க பெண்ணை எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுங்கோன்னு கையேந்திட்டு வருவார். கிண்டலாக அவள் அவரை பரிகசிக்க, கிண்டலா பேசுற? நீயும் பார்க்கத்தான் போற. என் அணுக்குட்டிக்கு மாப்பிள்ளை வீட்டு வாசல்ல தான் வந்து நிக்க போறான். மோவாயை தோளில் இடித்து கொண்டது. மனசில் பசுமையாக வந்து நின்றது பர்வதத்துக்கு. நண்பன் ஒருவன் கொடுத்த முகவரியை தொலைத்துவிட்டு தெரு பெயரை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு அயோத்தியா மண்டபத்துக்கு பக்கத்து தெரு என்று உத்தேசமாக அலைந்து கொண்டிருந்தவனை அனு இழுத்து நிறுத்தினாள். இவளை கேள் என்ற உள் உணர்வு உந்த கோயிலுக்கு போய்விட்டு எண்ணெய் கிண்ணியுடன் திரும்பிக் கொண்டிருந்தவளின் பக்கத்தில் வண்டியை நிறுத்தினான். உள்ளங்கையில் விபூதியை பறக்காமல் மூடிக்கொண்டு குங்கும பொட்டலத்தை விரலிடுக்கில் வைத்து கொண்டு, எவன்டா அவன் வண்டியை மேல மோதுறது? ஓரமா நிறுத்தக்கூடாது என்று ஆத்திரத்துடன் திரும்பினாள். அவனுடைய கண்ணியமான பார்வை அவளை தடுத்து நிறுத்தி சமாதானப்படுத்தியது. நேர போய் இடது கை பக்கம் திரும்புங்கோ
என்று சரளமாக பேச வைத்தது. அவன் நன்றி என்று சொன்னதை கூட எதிர்பாராமல் அந்த பங்களாவின் கேட்டை திறந்து கொண்டு பின்புறத்தில் இருந்த ஒரு சின்ன போர்ஷனை நோக்கி செல்வதை அவன் குறிப்பிடுத்து கொண்டான். அவளின் அழகு, அந்த கண்களின் வலை வீச்சு, விரியாமலேயே சிரித்த இதழ்கள் அவனுக்கு பதிந்து போயின. ஆணி அடித்தாற்போல் நின்றுவிட்டான் அவன். அடே அப்பா, எத்தனை அழகு! பஞ்சவர்ண கிளி மாதிரி வட்டமான முகம், நிலா துண்டு நெற்றி, அழகான புருவங்கள், பட்டாம்பூச்சியாய் சிறகடிக்கும் விழிகள், சரிந்து வழித்து விடப்பட்ட மூக்கு, பேச்சினால் கூடிய கம்பீரம். அழகு அதிகம் இருக்கும் இடத்தில் ஆபத்தும் அதிகம் இருக்குமோ? சி, என்ன பேத்தல் எண்ணம்! இந்த வக்ர புத்தி எனக்கு சொந்தமில்லையோ? இந்த சிற்பம் எனக்கு வேண்டும். திரும்ப திரும்ப ஓங்கி குரல் கொடுத்த மனசு நண்பனை பார்த்துவிட்டு திரும்பும் போதே முடிவெடுத்து விட்டது. அந்த வீட்டின் நுழைவாயிலில் இருந்த பவழ மல்லிகை மரத்துக்கு அடியில் இருந்த சிமெண்ட் பெஞ்சியில் துண்டை தோளில் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்த சர்மாவிடம் அந்த பெண்ணை பற்றி விசாரிக்க வைத்தது. இப்படி நேரிடையாக கேட்டால் மற்றவர்கள் தவறாக நினைத்து கொள்ளப் போகிறார்களே என்ற லஜ்ஜையை தூர அவிழ்த்து போட வைத்தது. தன் பெண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? திகைத்து சமாளித்து கொண்டவராய் அவனை மரியாதையுடன் உள்ளே அழைத்து போனார். பர்வதம், அனுவ கூப்பிடு. என்ன விஷயம்? ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் என் மனைவி கிட்டையும் பெண்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். உள்ளே போனவர் கொஞ்ச நேரத்தில் திரும்பினார். அனு வந்து நமஸ்காரம் பண்ணினாள். அந்த ஒரு நிமிட நேரத்தில் எந்த விசேஷ அலங்காரமும் பண்ணி கொண்டதாக தெரியவில்லை. விரித்து நுனி முடிச்சிட்டிருந்த தலை பின்னலாகி இருந்தது. முகத்தை அலம்பி பளிச்சென விபூதியும் குங்குமமும் இட்டிருந்தாள். இடுப்பில் முன்பு கட்டியிருந்த பாவாடை தாவணிக்கு பதில் ஒரு சில்க் புடவை ஏறியிருந்தது. கழுத்து, கை எல்லாமே வெறுமையாய் துடைத்து விட்டாற்போல் பளபளத்தன. அந்த நேரத்தில் நிமிர்ந்து அவள் அவனை பார்க்க, அந்த கல்யாணம் ஏன் இத்தனை அவசரமாக நிச்சயமாச்சு? மாப்பிள்ளை டபுள் கிராஜுவேட்டாம், பெரிய பங்களா, கார். அம்மா, அதிசயத்தாள் அத்தை தருமோ. அதிர்ஷ்டம் தெருக்கோடியில் தெரிந்து வீட்டு வாசலில் ஊர்ஜிதமாச்சு. அந்த நேரத்தில் 30 முக்கோடி தேவர்களின் சாட்சியுடன் அங்கே கூடியிருந்த அத்தனை பேரின் முன்னிலையில் அந்த அதிர்ஷ்டம் அரங்கேறி கொண்டிருந்தது. ஹோம புகையில் கண் கலங்கியது அனுவுக்கு. எத்தனை அச்சாக சொன்னார், என் பொண்ண வீட்டு வாசலில் தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பான்னு. அப்படியே நடக்கிறப்ப அதை பார்த்து சந்தோஷப்பட அவர் இல்லையேன்னு கண் கலங்கியது பர்வதத்துக்கு. நிச்சயதார்த்தம் அன்று கூட நன்றாகத்தானே இருந்தார். அதிக மகிழ்ச்சியே அதிர்ச்சியாகி அவரை மாய்த்து விட்டது. யமன் நேராக வரவில்லை. மஃப்டியில் ஹார்ட் அட்டாக் என்று வேஷம் போட்டு கொண்டு வந்தான். நிச்சயமான கல்யாணம் நின்னு போகவில்லை. 6 மாதம் கழித்து நடக்கிறது. எதற்கும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் என்ற ராஜாவே கடைகளுக்கு அனுவை அழைச்சிண்டு போய் பார்த்து வாங்கினான். அனுவுக்கு பிடித்ததாக வாங்கினான். மாமியாருக்கும் பட்டுப்புடவை வாங்கினான். ஜோடி குத்து விளக்கு, பஞ்ச பாத்திரம், சந்தன பேளா, குங்குமச் சிமிழ் என்று குறை வைக்காமல் வாங்கினான். 5000 கொடுத்து உங்க வீட்டு மனுஷாளுக்கு துணி வாங்கிடுங்கோன்னு கொடுத்தான். வரதட்சணை பூதம் பயமுறுத்திய இந்த காலத்தில் அவன் அவளுக்கு தட்சிணை கொடுத்து தாலி கட்டினான். கெட்டிமேளம், மஞ்சள் அட்சதையும் புஷ்பமும் மாரியாய் பொழிந்தன. அத்திம்பேரும் வசந்தாவும் தாரை வார்த்து கொடுக்க அவன் கட்டிய தாலியை நெஞ்சில் வாங்கி கொண்டாள் அனு. 5 பெண்களில் 3 ஒப்பேற்றையாகிவிட்டது. மிச்ச 2 மாப்பிள்ளை ராஜா கடை தேற்ற மாட்டானா? வாங்கி கொள்ள அக்கினியை நமஸ்கரித்து எழுந்தனர். கழுத்தில் மஞ்சள் மசீல் என்று அப்பொழுதுதான் கட்டப்பட்ட தாலி கயிற்றில் தாலி பளபளத்தது. தாலிக்குள் சூரிய சந்திரர்கள் சிரித்தனர். சூரிய சந்திரர் உள்ள மட்டும் உங்கள் தாம்பத்தியம் நிலைக்கணும்னு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள அக்கினியை நமஸ்கரித்து எழுந்தனர். எத்தனையோ சந்தோஷ நினைப்புகளும் துக்க பொறுமல்களும் எரியும் பொறாமைகளும் நீரு பூத்த நெருப்பான ஏமாற்றங்களும் அது அதன் போக்கில் சுழல கல்யாண மண்டபம் கலகலத்து கொண்டிருந்தது.
1000 புத்தகங்கள் படித்தும் அறிய முடியாததை அனுபவபூர்வமாக அறிய வைக்க விரிந்தது அந்த முதல் இரவு. அனு கையில் பாலுடன், மனதில் புரியாத குறுகுறுப்புடன் உள்ளே வந்தாள். ராஜா மெல்ல கதவை தாளிட்டான். இதயத்தின் தாழ்பாள் பட்டென திறந்தது. தன் பார்வையால் அவளை ஆறத் தழுவுகிறான். உச்சி முதல் உள்ளங்கால் வரை மெல்ல தன் கண்களை ஓட விடுகிறான். ஊதுவத்தியின் மனம் கும் என்று நெஞ்சை நிறைத்தது. அவள் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள். கருத்த திராட்சை பழங்கள் அவளை வெறியூட்டின. ஒவ்வொன்றாக அவள் வாயில் ஊட்ட வேண்டும். கைகள் பரபரத்தன. இது என்ன இத்தனை ஆர்ப்பரிப்புகள்? முதல் இரவு எதிர்நோக்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த பரவசம் கலந்த புலங்காகிதம். இல்லை, தனக்கு மட்டும் இந்த நிலையா? அவளை நோக்கி மெல்ல நடந்து வந்தவன் அவளை லேசாக அணைத்து கட்டிலுக்கு அழைத்து வந்தான். வா நூ, வா. இவள் என் அழகு மனைவி. இந்த சொத்துக்கு முழு சொந்தக்காரன் நான். பால் செம்பை பக்கத்தில் இருந்த மேஜையில் வைத்துவிட்டு மெல்ல குனிந்து நமஸ்கரித்தாள் அனு. பூவாய் அவளை அள்ளியவன் மெல்ல அவளை தன் தோளில் சாற்றி கொண்டு, அனு, என்னம்மா யோசிக்கிற? மனசு விட்டு சொல். என்ன கல்யாணம் பண்ணிண்டதுல உனக்கு சந்தோஷந்தானே? நேராத்தான் பார்த்து சொல்ல. கஷ்டப்பட்டு கண்களை நிமிர்த்தினாள் அனு. ஆழமான அந்த அகண்ட விழிகள் அவனை அள்ளி கொண்டன. கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டே அவள் கூச்சத்தை தெளிய வைத்தான். என் வைரம், என் பச்சை கிளி, சொக்க தங்கம். அங்கு சகசிராமமே நடந்தது. வார்த்தைகள் தேனாய் அபிஷேகமாயின. அந்த குளிர்பதன அறையில் குளிர் அவன் பரவியதால் தணிய அவள் அவனில் சங்கமித்தாள். நெஞ்சு நிறைந்த சுகம். கல்யாண சத்திரத்தில் முதல் இரவை வைத்து கொள்ள அவன் பிரியப்படவில்லை. தன் சொந்த வீட்டிலேயே ஏற்பாடு செய்திருந்தான். ஆழ்வார்பேட்டை வீனஸ் காலனியில் அவன் வீடு இருந்தது. சின்ன காம்பவுண்ட் சுவரை தாண்டி எடுப்பாய் நின்றது. நாய்கள் ஜாக்கிரதை என்ற போர்டிற்கு நிழல் கொடுத்து குடை பிடித்த போகன் வில்லா. காலில் மண் ஒட்டாமல் போடப்பட்டிருந்த பாதையை தாண்டி சுவர் ஓரமாக பூத்து நின்ற அரளி, செம்பருத்தி, மஞ்சள், கொன்றை பூச்செடிகள். கவர்ச்சியான வசதிமிக்க பங்களா. கிரக பிரவேசத்துக்காக உள்ளே நுழையும் போதே அத்தனையும் பார்த்த மனசு அசந்து போக, இந்த வீட்டின் மகாராணி நான். இத்தனை சுகங்களும் எனக்காக. நான் தான் எத்தனை கொடுத்து வச்சிருக்கேன். சினிமாவில் வாராப்ல இது என்ன இப்படி அதிர்ஷ்டம் மழையாக பொழிந்து விட்டதே? ஆட்டி படைக்க எந்த மனுஷாலும் இல்லை. நான் வச்சதுதான் சட்டம். தைரிய மனதை திமிர வைக்க மிகுந்த சந்தோஷமாக நுழைந்தாள் அனு. சமையலுக்கு ஒரு வயசானவர் மலையாள மண்ணின் மணத்துடன் நின்றிருந்தார். நெற்றியில் கீற்றாய் சந்தனம். சுத்தமான வெள்ளையில் வேட்டி துண்டு. வாய் நிறைய சிரிப்பு. வாங்கோமா என்று சொல்லிவிட்டு தம் வேலை அத்தோடு முடிந்தது என்று ஒதுங்கிக் கொண்டார். சின்ன பூஜை அறையில் குத்து விளக்குகள் 5 முகங்களுடன் எரிந்து கொண்டிருந்தன. வீட்டிற்கு மகாலட்சுமியாக எஜமானி வருகிறாள் என்று அவர் செய்த ஏற்பாடு. மெல்ல புரண்டாள் அனு. அவன் மடியில் அவள் வெட்கமாக இருந்தது. சட்டென்று கண்ணை பொத்தி கொண்டவளை இறுக்கி அணைத்து முத்தமிட்டான். தாம்பத்தியத்தில் சகஜமானது. பெரிய நிலை கண்ணாடி அவளை அப்படியே அப்பட்டமாக காண்பித்தது. கவலை இல்லாத வாழ்க்கை, சத்தான உணவு, மனம் நிறைந்த சந்தோஷ குவியல்கள். இந்த சந்தோஷமும் இத்தனை சுகங்களும் எனக்கு மட்டுமே சொந்தமானவை என்ற திமிர்த்தனம் முற்றி பரவி உடம்பு மெருகேறி கனத்திருந்தது. அப்பா, எத்தனை சுகங்கள்! 6 மாதங்களா, இல்லை 6 யுகங்களா? மைசூர் பிருந்தாவனத்தில் கால் பாவாமல் ஓடி கலர் பிலிமில் சிறைப்பட்ட சுகம். நந்திமலையின் குளிரில் அந்த மலைச்சரிவில் அவன் பிதற்றல்களை அப்படியே சிந்தாமல் அள்ளிக்கொண்டு உயரத்தில் இருந்து அந்த ஆழத்தை ரசித்த சுகம். அனு அனு என்று அவளை சுற்றி கும்மி கொட்டி ஏற்பட்ட அகங்கார சுகம். இப்படி எத்தனை சுகங்கள்! மாற்று தாவணிக்கு அக்கா புடவையின் அரை கிழிசலை கொடுக்க மாட்டாளா என்று ஏங்கியவளுக்கு அமெரிக்கன் ஷிஃபான் புடவைகள் குவியலாக அவளை அசைத்தி மூடின. பெட்டிக்கோட்டில் இருந்து பிரா வரை எல்லாம் ஒரே மேட்சாக. ஒரு பெரிய காட்ரிட்ஜ் பீரோ பொங்கி வழிந்தது. எத்தனை வகையான சென்ட்டுகள்,
குளியலுக்கு கேமி, கொப்பளிக்கு பன்னீர், ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு பழரசம், எத்தனை ஊட்டங்கள்! அத்தனைக்கும் மேல் என் அழகை இம்மி இம்மியாக ரசிக்கிறான் இவன் என் காலடியில் என்ற கர்வம் மிகுந்த அகங்காரத்தை கொடுக்க, பழைய வெகுளித்தனமும் குழந்தைத்தனமும் போய் எனக்கு மிஞ்சினவர் பூலோகத்தில் யாரும் இல்லை என்று நிமிர்ந்த பார்வையில், ஓசைப்படுத்திய நடையில், திமிரான பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட ஆரம்பித்தது. ராஜாவோட குணத்துக்கும் தெய்வ பக்திக்கும் கனிவுக்கும் இந்த எஜமானி அம்மாவுக்கும் நிரம்ப வித்தியாசம் என்று புரிந்து கொண்டவர் நாயர்தான். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், எத்தனையோ பேர் சறுக்கி விழுந்த மலை சரிவு அது. வாரம் 1 தடவை 2 தடவை பிறந்த வீட்டை எட்டி பார்த்தாள். தன் சௌபாகியத்தை விளம்பரப்படுத்திக் கொள்வதில் மகத்தான திருப்தி. ஒவ்வொரு தடவையும் விதவிதமாய் புடவைகள், நகைகள், காரிலிருந்து லாபகமாய் இறங்கும் சொகுசுகள், சாரத்தியம் பண்ணுவதில் தனி சுகம் இருந்தது. ஹாரன் ஒலி கேட்டவுடன் ஓடி வரும் தங்கைகள், பட்டும் படாததுமாய் எட்டி பார்த்து மகிழும் பர்வதம். அவள் செலவுக்கு என்று ஒரு 5000 போட்டு பேங்க் கணக்கு ஆரம்பித்து கொடுத்திருந்தாள். இடையில் வீட்டில் செலவுக்கு கொடுத்த பணம், பிறந்த வீட்டின் தரித்திரம் மெல்ல மறையலாயிற்று. +2 முடித்தவளுக்கு வேலை வாங்கி வைத்தாள். இடையே மாலை நேர கல்லூரியில் படிக்க வசதி செய்து கொடுத்தாள். கடைசி தங்கையை +2வில் சேர்த்தாள். இவர்களுக்கு நான் உதவி செய்யாவிட்டால் நாதி இல்லை என்ற திமிரில் அத்தனையும் செய்தாள். இவள் நிழலுக்கு கூட கும்பிடு போடணும்னு எதிர்பார்த்தாள். உலகத்துல இல்லாத அதிசயமா பெண்டாட்டி படைச்சிருக்கா. நாங்களெல்லாம் வாழ்க்கப்படல, இப்படி பெண் பித்து பிடித்து அலைய வேண்டாம் என்று உறவினர்கள் கெக்கிலி கொட்டினர். ஹென் பெக்ட் என்று நண்பர்கள் விமர்சித்தனர். முழுசா 1 வருஷம் ஆகல. சின்ன சின்ன கசப்புகள் உடம்பை குலுக்கி குலுக்கி குமட்டலை வரவழைத்தன. பால் வெள்ளை நிறம் பழுப்பாச்சு. 10 வருடமாக அவன் ருசி அறிந்து சமைத்து போட்டு மனமறிந்து உபசரித்த நாயரிடம் தகராறு. பெற்ற பிள்ளையாய் பரிவோடு பார்க்கும் அவரை எஜமானி என்ற கண்ணோட்டத்தில் நடத்தினாள் அனு. வயசானவர் என்று வயசுக்காகவாவது மரியாதை கொடுத்திருக்கலாம். அதுவும் இல்லை. தானாக சரியாகிவிடும் என்று எதிர்பார்த்தான் ராஜா. ஆனால் சரியாகவே முடியவில்லை. முன்னும் பின்னுமாய் நடந்து தன் கோபங்களை தணித்து கொண்டிருந்தவன் முன்னே வந்து நின்றார் நாயர், கையில் பெட்டியுடன். நிமிர்ந்த ராஜாவுக்கு பக் என்றது. அந்த சுணங்கிய முகம் என் மனதில் விழுந்த அடியை என்னால் தாங்க முடியவில்லையே என்று காண்பித்து விசும்பியது. நாயர், என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? டாக்டருக்கு போன் பண்ணவா? அவனுக்கு தெரியும் அவருக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை என்று. அவருக்கு தாங்கவில்லை. வாயில் துண்டை அழுத்தி கொண்டவர் உடம்பு 1 2 என வேகமாக குலுங்க ஆரம்பித்தது. ஞான் எங்கள் நாடு போயி. என்ன நடந்தது சொல்லுங்கள் நாயர். அனு தன்னிடம் நடந்து கொண்ட முறையை விவரித்து அவன் மனதை நோகடிக்க விருப்பம் இல்லாதவராய், என் சகோதரியை பார்க்க வேண்டும் என்று 1 வாரமாக மனசு துடிக்கிறது. அவளுக்கு தேக சுகம் க்ஷீணமாயிட்டே என்ற எண்ணம் மனதில் திட்டமாக விழுந்து விட்டது. எனக்கும் வயசு ஆயிடுத்தோ, என்னை க்ஷமிக்கணும் என்றார். மலையாளமும் தமிழுமாக அவர் சொன்னபோது ராஜாவுக்கு எல்லாமே புரிந்தது. அந்த நல்ல மனசின் வெளிச்சங்கள் நிதர்சனமாச்சு. அவள் சின்ன பெண், வாழ்க்கையில் அடிபடாதவள். கொஞ்ச நாட்கள் போனால் புரிந்து கொள்வாள். நீங்கள் இங்கே அமைதியாக இருக்கலாமே. இல்ல சாரே, இல்ல. அவர்கள் என்னை ஒன்றும் சொல்லவில்லை. நானாகத்தான் கிளம்புகிறேன். நீங்கள் ஏதோ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். தங்கை மகனுக்கு கல்யாணம் என்று வந்தபோது கூட அவர் போகவில்லை. ராஜா டைபாய்டு ஜுரத்தில் விழுந்த 2வது வாரம் பத்திய சமையல், சாத்துக்குடி சாறு, ஹார்லிக்ஸ் என்று கண்ணின் மணியாக அவனை பார்த்து கொண்டவரிடம் பத்திரிகையை காண்பித்து போய் வர வற்புறுத்திய போது, ரூபாய் 501 மணி ஆர்டர் செய்திடுங்கோ. உங்களை இந்த நிலையில விட்டுட்டு போனால் என் மனசு கேட்காது என்றார். உடம்பு சரியில்லாமல் வர முடியவில்லை. ஐயா அடுத்த மாதம் திருச்சூர் வருவாங்க, அவங்க கூட வருகிறேன் என்று எழுதி போட்டு விட்டார். அவரா இப்போது கிளம்பிவிட்டார்? முதல் நாள் காலை ஆபீஸ் கிளம்பும் அவசரத்தில் பீரோவை திறந்து பணம் எடுத்துக்கொள்ள சோம்பல் பட்டு கையில் இருந்த சில 10 ரூபாய்களோடு அனுவின் பர்ஸை திறந்து அதில் இருந்து 100 ரூபாய் நோட்டை ஒன்றை உருவி எடுத்து சென்றிருந்தான் அவன். அதை அவளிடம் சொல்ல மறந்துவிட்டான்.
அந்த பணத்தை நாயர்தான் எடுத்து விட்டதாக எண்ணி அவருடைய பெட்டியை சோதனையிட்டதன் பலன்தான் அவர் கிளம்பி விட்டார் என்று தெரிந்தது. நான் தான் உன் பர்சில் இருந்து பணம் எடுத்து சென்றேன் என்று சொன்னால் கூட இப்பொழுது அவள் இதை நம்பவா போகிறாள்? நாயரை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்ததாக சொல்கிறீர்கள் என்றுதான் சொல்வாள். இந்த சூழ்நிலையின் இறுக்கம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று தெரிந்தால் நாயர் வருத்தப்படுவார். இப்போது தெரிந்தும் தெரியாமல் அடங்குவதுதான் புத்திசாலித்தனம். இனிமேல் அவர் மனசு இங்கு ஒட்டாது. அவரை இருக்க செல்வதும் சொல்வதும் நல்லது அல்ல. நீங்கள் கட்டாயம் ஊருக்கு போகணுமா? மௌனம் சம்மதமாக நீண்ட ஒரு வினாடி அவன் கேள்விக்கு பதிலானது. சரி, நீங்கள் புறப்படுங்கள். ஆனால் ஒரு வார்த்தை. மெல்ல நாயர் அவனை பார்த்தார். உங்கள் மனதில் திரும்பவும் நீங்கள் இங்கு வந்து தங்கலாம் என்று தோன்றினால் உடனே வந்துவிடுங்கள். இது உங்கள் வீடு. உங்களின் வயதான காலத்தில் நீங்கள் எங்கும் போய் கஷ்டப்பட வேண்டாம். சட்டென்று உள்ளே போனவன் திரும்பி வந்தான். ஒரு கவரில் அவர் செலவுக்காக சில நோட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. கூடவே ஒரு பெரிய தொகைக்கு செக்கும். மெல்ல சிலிர்த்து கூசியது நாயருக்கு. இவரை விட்டுவிட்டு நான் போகணுமா? இப்பொழுது எனக்கு இந்த தன்மானம், அதனால் ஏற்பட்ட உணர்ச்சியின் அலை கழிப்புகள் அவசியந்தானா? இவரை தவிக்க விட்டு போனால் இவர் வயிறு அறிந்து சாதம் போட்டு முகமறிந்து பணிவிடை செய்ய யார் இருக்கிறார்கள்? நான் போய்விடணும். என்னால் என் மீது அவர் காட்டும் அன்பால் இவர்கள் தாம்பத்தியத்தில் விரிசல் விழக்கூடாது. திடீரென்று நிச்சயமான அந்த பயணம் கொஞ்ச நேரத்தில் நிஜமானது. திருவள்ளுவர் போக்குவரத்து காரில் அவரை அழைத்து சென்று பஸ்ஸில் ஏற்றிவிட்டு வீட்டுக்கு வந்த வெகுநேரம் வரையில் அனு வரவில்லை. 9 அடித்த பிறகு வந்தவள், நாயர், தலையை வலிக்கிறது, சூட காஃபி கொண்டு வாரும், இறைந்து குரல் கொடுத்தபடியே மாடி ஏறினாள். ஹாலில் ரீடர்ஸ் டைஜஸ்டில் முகம் புதைத்து இருந்தவனை அவள் கவனிக்கவே இல்லை. நாயர் வெகுநேரம் வரை வராததால் அவன் மீது கோபம் வந்தது. நடந்தது எல்லாத்தையும் புருஷனிடம் சொல்லிவிட்டானோ? முதல் முறையாக பயம் எழுந்தது. நாயர் என்ன மாமனா மச்சானா? அவனுக்கு நான் ஏன் பயப்படணும்? அகங்காரம் விஸ்வரூபம் எடுத்தது. சோஃபாவில் கவிழ்ந்து படுத்தவள் எழுந்திருக்கவில்லை. அப்படியே உறங்கிவிட்டாள். கீழே ராஜா நடந்து நடந்து அந்த ஹாலை சுற்றி சுற்றி சளைத்து படுத்தான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. பாகற்காய் பிட்லையின் மனம் ஊரை தூக்கியது. மிளகாய், தனியா, கடலைப்பருப்பு என்று வறுத்து தேங்காயுடன் சேர்த்து அரைத்து எடுத்து விஜி அம்மியை அலம்பி விட்டவாறே பர்வதத்தை இடுக்கே பார்த்து கொண்டிருந்தாள். அனு வரப்போறான்னு அம்மா முகத்திலே 100 வாட் பல்பு வெளிச்சந்தான், சமையலே சொல்லுமே. செய்து வைக்கிற ஐற்றத்தை பார்த்தே அத்திம்பேர் வருகிறார்னு ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளலாமே. குளித்துவிட்டு வெளியே வந்த ரமா ஒரு நிமிடம் தகப்பனாரின் படத்தின் முன் அமைதியாக நின்றாள். அப்பா போய் 2 வருஷம் முழுக்க ஆயிடுத்து. நெகிழ்ந்தது மனசு. அப்பா, நான் ஆபீஸுக்கு போய் சம்பாதிச்சுண்டு வரேன்பா. உங்களுக்கு தெரியுமா, விஜி +2 முடிச்சுடுத்து. அனு எப்படி இருக்கா தெரியுமா? நீங்க சொல்வேளே, நல்ல கணவன் வாய்க்கணும்னா பொன்னால பூஜை பண்ணி இருக்கணும்னு. அப்ப அது 100க்கு 100 உண்மைப்பா. அப்பா, நீங்க தான் இருந்து பார்க்காம போயிட்டேள். ரமாவின் மனசு குழைந்தது. என்னைக்குமே தந்தையிடம் அவளுக்கு அலாதி பிரியம். தன் தாயாரை அப்படியே அச்சாக உரித்து பிறந்த ரமாவிடம் அவருக்கும் கொள்ளை பிரியம். மூச்சு பிரியறப்ப கூட பக்கத்திலே இருந்தவள் ரமாதான். ஆனால் பர்வதத்துக்கு என்னவோ அணுவிடம்தான் அதிக பிரியம். தன்னை அப்படியே உரிச்சுண்டு மஞ்சள் நிறத்தில் லட்சணமாக பிறந்திருக்கான்னு அலாதியாய் பிரியம். பெரிய பெண்கள் வசந்தியும் கோமதியும் அப்பப்ப வரப்போ அவங்களுக்கு செய்து அனுப்புறதுக்கு அனு கொடுக்கிற பணம் எத்தனை ஒத்தாசையாக இருக்கிறது என்று தனி கரிசனம். 2 வருஷமா பாய்ந்து பாய்ந்து உதவி செய்த அனு இப்பவெல்லாம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருவதையே கடனாக நினைத்து கொண்டாள். எத்தனை கொட்டி அழுதாலும் இவர்கள் தரித்திரம் விடிய போறதில்லை. நான் என்ன இவர்களுக்கு கடனா பட்டிருக்கேன்? இவாளுக்கு செய்யறதெல்லாம் கடல்ல கரைச்ச பெருங்காயம்தான். இதுக்கு என்ன முடிவு என்ற அலுப்பு வந்து விட்டிருந்தது. 2 வருஷமா தீபாவளிக்கு அனுதானே வாங்கறா. ஆனா இந்த தடவை
தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்கும் போதும் அனு ஒன்றும் செய்யாமல் ஒதுங்கி நிற்க முதல் முறையாக ரமாவுக்கு அவள் பெயரில் கோபம் வந்தது. பணத்திமிர் பிடிச்சவ என்று ஓங்கி கத்த வேண்டும் போல் இருந்தது. இனிமேல் இவளை எதிர்பார்க்க வேண்டாம் என்ற மனசில் பட இருப்பதை திரட்டி கொண்டு, விஜி வாயேன், குமரன் மட்டும் போயிட்டு வரலாம் என்று அவளை அழைத்து கொண்டு பனகல் பார்க்கில் இறங்கி வந்து கொண்டிருந்த போது சர் என்று வந்த கார் பக்கத்தில் பிரேக் போட்டு நின்றது. காரில் இருந்தபடியே தலையை வெளியில் சாய்த்து, ஏய் எங்க இந்த பக்கம் என்றான் ராஜா. ஷாப்பிங் அழுத்தமாக முந்திரி கொட்டை விஜிதான் பதிலளித்தாள். வாலு, இந்த பக்கம் வந்திருக்கங்கிறதான் நான் பார்த்தனே, எந்த கடைனா தானே புரியும், வண்டியில ஏறுங்க போகலாம். ராஜா கீழே இறங்கி பின் கதவை திறந்தான். அத்திம்பேர் ப்ளீஸ், எங்கேயும் போக வேண்டாம், குமரன் கடைக்குத்தான் வந்தோம். தீபாவளிக்கு அனு துணி வாங்கல. சரி சரி வா. குமரனில் அவர்களோடு நுழைந்து வெளிவந்த போது இருவர் கையிலும் ஏகப்பட்ட பார்சல்கள். அத்திம்பேர் மனசு யாருக்கு வரும்? ரமாவின் மனசு ரொம்பத்தான் நெகிழ்ந்தது. இன்னும் என்ன வாங்கணும்? பட்டாசு நான் கொண்டு வர்றேன், கொஞ்சம் அம்மாவுக்கு பழம் வாங்கிக்கோ என்றபடி 1 டஜன் ஆப்பிளை வாங்கி அடுக்கி, வண்டியில் ஏறுங்கோ, வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறேன் என்றான். இருவரையும் கொண்டு இறக்கிவிட்டு மாமியாரிடம் கொஞ்சம் பேசிவிட்டு கொடுத்த காஃபியை ரசித்து குடித்துவிட்டு அவன் தனியாக திரும்பிய போது மனசு ஆழமாக வலித்தது. அனு எப்பொழுதும் போல் இல்லை. அவன் அதை புரிந்து கொண்டு அதிக நாளாச்சு. காசும் பணமும் அதனால் விளைந்த சுகமும் அவளிடம் இருமாப்பை கூட்டி விட்டிருந்தன. நாயரை நிறுத்தினாள். தோழி சொன்னாள் என்று ஒரு மாமியை கொண்டு வைத்தாள். இலை பார்த்து சாதம் போடுவதில்லை. தினம் ஓர் இடம், வேலைக்கு ஓர் அலங்காரம். அவன் வரும்போது கதவை திறப்பவள் மாமியாக இருந்தாள். தாபமாக மனசு அலைந்து எழும்போது அவன் கைகள் அவளை அள்ளிய போது தூக்க கலக்கத்தில் சிணுங்கி அவள் விலக அவன் அடங்கினான். வயிற்று பசிக்கு இலை போட்டு மாமி பரிமாறலாம், உடம்பு பசிக்கு? கல்யாணமான புதிதில் எல்லாமே அவளுக்கு பிடித்திருந்தது. நாளடைவில் அந்த எல்லாமே பிடிக்காமல் போய் சலிப்பு வந்திருந்தது. சி, இதென்ன ஒரு நாளை போல? தோழியோடு ஊர் சுற்றுவது, அவர்களின் முகஸ்துதியில் முக்குளிப்பது, ஆடம்பரமாக செலவு செய்வது, சினிமா, டிராமா, லேடிஸ் கிளப் என்ற உல்லாசங்கள். அவளுக்கு வாழ்க்கை ரம்யமாக இருந்தது. சாயந்தர வேளையில் விளக்கேற்றி சுவாமி நமஸ்காரம் பண்ணி ஆசை ஆசையா புருஷன் ருசி அறிந்து சமையல் பண்ணி வைத்து அவனுக்கு போட்டு தானும் சாப்பிட்டு எதுவுமே அவளுக்கு பழக்கமாகவில்லை. இத்தனை அதிர்ஷ்டத்துக்கு காரணம் தெய்வத்தின் அருள் என்று அவள் நினைக்கவில்லை. அம்புலு மாமிக்கு எல்லாமே தெரிந்திருந்தது. ஏதாவது உபதேசம் செய்ய போய் கரண்டியை வச்சுட்டு கிளம்புங்கோன்னு சொல்லிவிட்டாள். அவளுக்கு எஜமானியிடம் பயம் இருந்தது. வயிற்று பிழைப்பில் மண் விழுந்து விடுமோ என்ற பீதி இருந்தது. ராஜாவுக்கு இவையெல்லாம் பிடிக்கவில்லை என்று தெரிந்திருந்தது. அவனிடம் பக்தியும் மரியாதையும் இருந்தால் அவனுக்கு தண்ணி விழாவி வைப்பதில் இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்தாள். நாயர் போன குறை தெரியாமல் பார்த்து கொண்டாள். ஜிவ்வென்று சிவந்து உடம்பில் சந்தோஷத்தின் தளதளப்போடு இருந்தவன் தளர்ந்து கண்ணில் கருவளையம் இட்டு இளைத்திருந்தான். நினைவு தெரிந்த நாளில் தாயை அறியாதவன் அவன். தினமும் அம்மா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த முகத்தை அப்படியே நெஞ்சில் தேக்கிக் கொள்வான். சாந்தமான அந்த முகம் அவனை வழிகாட்டி அழைத்து சென்றது. இன்னொரு கல்யாணம் பண்ணி கொண்டால் வர்றவ எங்கே பிள்ளையை கவனிக்காமல் போய்விடுவாளோ என்று பிள்ளையை கண்ணில் வைத்து மூடினார் ராஜாவின் தந்தை வைத்தியநாதன். தவம் இருந்து 10 வருட தாம்பத்தியத்தில் ஏங்கி பிறக்குமா என்று பிறந்தவன் ராஜா. வைத்தாவுக்கும் இல்லற சுகத்தில் அவ்வளவு ஈடுபாடின்றி ஆன்மீக வழிபாட்டில் மனம் செலுத்தியதால் மறுமணம் பண்ணிக்கவில்லையே என்ற ஏக்கமும் இல்லை. அப்போது வந்தவர்தான் நாயர். பெண் இல்லாத வீடு என்ற நினைப்பு வராமல் அத்தனை சுத்த பத்தமா வீட்டை வைத்து கொண்டார். வைத்தியநாதனும் நோய்வாய்ப்பட்டு போய் சேரவே நாள் முழுவதுமாயிருந்தார். இப்போது அலமு மாமி கவலையோடு வாசற்படியில் உட்கார்ந்திருந்தாள்.
கார் வரும் சத்தம் கேட்டு எழுந்து வந்தவள் கேட்டை திறந்து விட்டாள். அவன் படியேறும் வரை கூட காத்திருக்க முடியாமல் கவலையோடு, அனுமாவை இன்னும் காணோம், போனும் பேசலை, இத்தனை நேரமாச்சு, கவலையா இருக்கு என்றாள். ராஜா வீடு திரும்பிய போது நிஜமாகவே அந்த குரலில் ஆழ்ந்த பயம் தெரிந்தது. காலம் கெட்டு கிடக்கே, ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுத்துன்னா என்ன பண்றது? என்ன இன்னும் வரல? அவன் குரலில் பதற்றம் அவளை அங்கேயே நிப்பாட்டி விட்டது. எங்கே போயிருப்பாள்? அவள் அம்மா வீட்டிலும் காணலையே, இப்பதானே அங்கே இருந்து வரேன். மறுபடியும் சாத்திய கதவை திறந்து உள்ளே பதற்றத்துடன் உட்கார்ந்து நெருப்பு குச்சியை கிழித்த போது வட்டம் அடித்து நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கினாள் அனு. அனு, ஏன் இவ்வளவு லேட்? உன்னை காணமேன்னு கவலையா போச்சு. கோபம் துளி கூட சாயல் அடிக்காமல் தன் எஜமானனால் எப்படி இப்படி பேச முடிகிறது? அலமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் என்ன பாப்பாவா? காணோம்னு கவலைப்பட்டேங்கிறேளே. மிஸ்ஸஸ் மோகன் போன் பண்ணா, ஒரு ப்ரிவ்யூ ஃபிலிம் சேம்பர்ல. பாப்பா காணாமல் போனதை விட குமரி காணாம போனாதான் பயம். வாய் மட்டும் வார்த்தை வந்துவிட்டது அலமுவுக்கு. சட்டென்று கட்டுப்படுத்தி கொண்டாள். நல்ல பசி அவனுக்கு. அவள் வரட்டும் என்று காத்திருந்தான். அவளும் வரவே இருவருக்கும் இலை போட்டு சூடாக பரிமாறினாள் மாமி. போகும் இடம் எத்தனை தூரமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதனால் பாதகம் இல்லை. உன்னுடன் நடை போடும் ஜோடி நல்லவளாக உன் மனதறிந்து நடப்பவளாக இருந்தால் துயரங்கள் மறைந்துவிடும். மனதுக்குள் நிரடிய எண்ணங்கள் கையில் இருந்த புத்தகத்தை மூட வைத்தன. ஒவ்வொன்றாக மனதுக்குள் வந்து போன நிகழ்ச்சிகள் அவனை மெல்ல பரிதாபத்துடன் பார்த்தன. அந்த அனுபவங்கள் அவனை பாதித்தன. அவனால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. ராஜா மெதுவாக எழுந்தான். பால்கனியின் அகலத்தை அளந்தவாறு சுதந்திர காற்றை சுவாசித்தான். ஒரு தடவை மூச்சை நன்றாக இழுத்து வெளியே விட்டான். உள்ளே அனு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் ரொம்பத்தான் மாறிவிட்டிருந்தாள். 7 வருடங்கள் முடிந்துவிட்ட தாம்பத்தியத்தில் விரிசல் விழ ஆரம்பித்திருந்தது. சதா சிடுசிடுப்பு, நினைத்ததை சாதிக்காத போது ஒரு தனி வெறுப்பு, கடுகடுப்பு, அதிகமாக தித்திப்பை சாப்பிட்ட திகட்டல். மாதர் சங்கம் பொழுது போக துணை செய்தது. வெளியே சுற்றும் சுகம் 4 சுவருக்கு நடுவில் இல்லை. வியாபாரம் வியாபாரம். பிசினஸ் எக்ஸிகியூட்டிவ்களுக்கு சம்சாரத்துக்கென்று தனியாக நேரம் ஒதுக்க முடியவில்லை. நாளின் பெரும்பகுதி வெளியே போய்விடுகிறது. கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் மனைவியின் சிஸ்ரூஷைகளை எதிர்பார்த்தான். இதமான பார்வைக்கும் அமுதமான சொல்லுக்கும் காத்து கிடந்தான். நேரம் இருந்தபோது பேச்சு தீர்க்கமாகவும் குதர்க்கமாகவும் வந்ததே தவிர வேறு ஒன்றும் சுகமான திருப்பம் இருக்கவில்லை. அனு ரொம்பத்தான் மாறியிருந்தாள். கோவிலுக்கு கும்பாபிஷேகம் என்று மனிதர்கள் அவனை தேடி வந்தால் முகம் சுளிப்பாள். அவர்கள் போன பின் அவன் கொடுத்த செக்கை பற்றி கடுமையாக விமர்சித்தாள். கோவிலுக்குன்னு வரா, கொடுக்காம இருந்தா எப்படி? நாம கொடுப்போம்ங்கிற நம்பிக்கையில வரா, எதுக்காக இப்படி தடுக்கிற? பகவானுக்குத்தானே செய்யறோம். செய்யறதுக்கு அளவில்லையா? அவன் கோவிலுக்குன்னு சொல்லி பாதிய சாப்பிடுறான். கோவிலுக்கு பணம் திரட்டுறது பெரிய வியாபாரமாகிட்டது. உங்களாட்டமா ஏமாந்த சோனகிரி அகப்பட்டா வருஷம் வருஷம் என்ன தினமும் கூட வருவா. அனு, கொஞ்ச நேரம் பேசாம இரு. எத்தனையோ அனாவசியமா செலவு செய்யறோம். இது ஒன்னும் பெரிய தொகை இல்லையே. பைத்தியக்காரன் அவளை சமாதானப்படுத்தினான். நான் சம்பாதித்த பணம், என் இஷ்டம். என் வரவு செலவில் நீ குறுக்கிட வேண்டாம். நீ ஒன்னும் கொண்டு வந்து விடவில்லையே. நான் குடித்து கும்மாளமிட்டு சக்களத்திக்கா மொய் எழுதினேன்? வாயை மூடு நாயே என்று 2 மொத்து இருந்தால் அடங்கியிருப்பாளோ? முதுகை காட்டிக்கொண்டு படுப்பதில் ஆரம்பித்து கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் சுற்றி வளைத்து மூக்கை தொட்டு சிணுங்கும் அலட்சியம் வலுத்தது. வியாபார விஷயமான முக்கியமான வாழ்வின் ஏற்ற இறக்கங்கள் அவளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. அவளுக்கு அது தலை வேதனையாக இருந்தது. பொருத்தங்கள் உருவத்தில் இல்லை, குணத்தில் தான் இருக்க வேண்டும். வாழ்ந்து பார்த்து முடிவு எடுப்பது முடியாத காரியம் என்றுதான் வானத்து சூரிய சந்திரர்களை கட்டத்தில் அடைத்து பார்த்தார்களோ? அனு கொடுத்து வைத்திருந்தாள். நல்ல புருஷனை அடைந்தாள். ஆனால் அவனுக்கு கொடுப்பினை இல்லையே. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
தனக்கென்று ஒன்று பிறக்கணும் என்ற ஆசையோ வருத்தமோ இல்லாமல் ஏனோ தானோ என்ற வாழ்வின் திமிர்ப்பு உடம்பை நன்றாகவே பெருக்கடித்திருந்தது. பெற்றவள் ஒருத்தி இருந்தப்ப தாய் வீடு என்ற தார்மீகத்துக்கு அஞ்சி போனாள். அவள் தாயான பின் அதையும் விட்டுவிட்டாள். உன் பணக்கார அக்கா வந்தாளே, என்ன கொண்டு வந்தா என்றுதான் கேட்பார்கள் என்று முடிவு எடுத்து விட்டிருந்தவளுக்கு பாசத்தின் அர்த்தம் புரியவில்லை. விஜயின் கல்யாணம் நிச்சயமானது. ரொம்ப பெரிய இடம் என்று பார்க்க தேவையே இல்லை. அத்தை பிள்ளை முரளியே அமைந்து விட்டான் மாப்பிள்ளையாய். விட்டு கொடுக்காமல் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு கொண்டு செய்த ராஜாவை முருவென சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் வறுத்தெடுத்தாள். விரல் அளவு ஜரிகை போட்டு பிறந்தகத்தில் அவளுக்கு வாங்கி கொடுத்த புடவையை அவன் முன் வீசி எறிந்து, இத பாருங்கோ, ஓடி ஓடி செஞ்சேளே, நல்லதா ஒரு புடவை வாங்கி கொடுக்க கூட அம்மாவுக்கு மனசில்லை என்ற குற்றம் கண்டுபிடித்தாள். விஜி புக்ககம் கிளம்பும் போது கொஞ்சம் கலங்கிவிட்டாள். சின்ன உதடுகள் சுழிக்க பேதையாய் விம்மத்தான் செய்தாள். துடித்த மனதை அணைத்து சமப்படுத்தி ரமாதான் அவளை சமாதானப்படுத்தினாள். பைத்தியம் நீ, சமத்து பெண்ணாச்சே, அழுவாளா? முரளியார் சொந்த அத்தான் தானே, அவன் உன் பேரில் உசிர வச்சிருக்கான். அம்மாவை நான் பாத்துக்க மாட்டேனா? திருச்சி இங்கிருந்து கூப்பிடுற தூரம். காலம்பர நினைச்சா ராத்திரி வந்துடலாம். அடுத்த மாசத்துக்கு மேல நான் லீவு போட்டுட்டு வரேன். கண்ணை தொடச்சுக்கம்மா. கரகரத்த பாசம் தொண்டையில் கட்டாமல் இல்லை. மெல்ல வியர்த்த கண்களை விசிறி அடக்கிவிட்டாள். தொடர்ந்து ஆடி 6ஆம் மாதம் எல்லாம் முறைப்படி வந்தது. வளைகாப்பு, பூச்சூட்டல் என்று எதுவுமே விடவில்லை. எல்லாத்தையும் இழுத்து போட்டு கொண்டு செய்தாள் ரமா. கோபுரத்தை பொம்மையா தாங்குகிறது? தாங்கவில்லைதான். ஆனால் கோபுரத்தை அலங்கரிப்பது பொம்மைகள்தான். தாத்பரியங்களையும் தத்துவங்களையும் உணர்த்துவதும் அவையே. தலை சுற்றிற்று என்று கொல்லைப்புறத்தில் இருந்து வந்த பர்வதம் தலையை சுவர் மீது சாய்த்தவள்தான். ஒரு வாரம் படுத்து விட்டாள். மனசுக்குள்ளே என்ன கவலையோ? அனுவுக்கு குழந்தை பிறக்கவில்லையே என்ற கவலையோ? ரமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாளே, நமக்கு பிறகு அவள் கதி என்ற செல்லரிப்பா? பிள்ளை தாச்சி பொழைக்கணுமே, சின்ன பொண்ணு என்ற ஊரலா? என்ன என்று மற்றவர் புரிந்து கொள்ள நேரமில்லாமல் போச்சு. மூளையில் கட்டி என்று ஆபரேஷனுக்கு தேதி நிச்சயப்படுத்தின போது எந்த சித்திரவதையும் எனக்கு வேண்டாம் என்று போய்விட்டாள் பர்வதம். அத்தையை துணைக்கு வைத்து கொண்டு விஜயின் பிரசவத்தை நல்லபடி முடித்து வைத்தாள். பெண் குழந்தை பிறந்தது என்றதும் மனசு லேசாகி பெருமூச்சு விட்டவள் ரமாதான். பத்தியம் அடிச்சு போட்டு 10 நாளும் உள் புகுந்து கவனித்து பர்வதம்னு பேர் வச்சு டாலின்னு செல்லமா கூப்பிட்டு 2 மாசம் பேருக்கு முடிந்தவுடன் சீர்சனத்தையுடன் கொண்டு விட ஏற்பாடு செய்த ரமாவை பார்த்து அதிசயத்தவள் அத்தை மீனாட்சிதான். சின்ன பெண்ணே, உனக்கு என்னடி வயசாயிடுத்தோ, இப்படி மணிமேகலையா நிற்கிறையே என்று நிஜமாகவே தவித்தவள் மீனாட்சிதான். வாசலில் டாக்ஸி வந்து நின்றவுடன், ரமா, நீயும் எங்களோடையே வந்துடேன், தனியா என்ன பண்ணுவ என்று விஜி விம்மினாள். திருச்சிக்கு மாத்தினுடேன், எனக்குந்தான் பெண்ணில்ல, எனக்கு பொண்ணுக்கு பொண்ணா இருந்துடு. ஆன மட்டும் மீனாட்சி வற்புறுத்தினாள். ரமா மசியவில்லை. எல்லோரும் போன பின் வீடு வெறிச்சோடி இருக்கும். எப்படி சமாளிக்க போகிறோம் என்ற பயம் இருந்தாலும் அப்பா ஸ்தானத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஒப்பேற்று விட்டோம் என்ற திருப்தி இருந்தது ரமாவுக்கு. ஸ்டேஷனில் இருந்து நேரே திரும்பும் வழியில் ரமாவை இறக்கிவிட்டு வீடு திரும்பினர் ராஜாவும் அனுவும். ஒரு இரக்கத்துக்காகவாவது, ரமா என்ன பண்ணுவ தனியா, ஒரு வாரம் என்னோடவே வந்து தங்கேன் சொல்லவே இல்லை அனு. இவள் என்ன மனுஷியா? ராஜனின் மனசு அவளை பார்த்து இறுகி உறைந்தது. இப்படியும் சில உடன்பிறப்புகள். மனசு வலித்தது. பழங்கதை எல்லாம் மனசை நிரப்ப அவன் படுக்கைக்கு திரும்பிய போது கீழ்வானில் சுக்கிரன் தெரிந்து விட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்க